அதுவே வக்கீல் சார். என்ன சார் ஓகேவா? ஆள் ரொம்ப அழைச்சிட்டிய. நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா, நீ என்ன அந்த பக்கம் நீ ஏதாவது மாட்டிட்டியா? அப்படி இல்ல. அதான அடுத்தவனை மாட்டி விடுவீங்க, நீ மாட்டுவியா? அதெல்லாம் இல்லப்பா, உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன பார்க்கவா? அடுத்தது ரெடியா? சொல்லு, வேணா உள்ள போயிடுறேன். வெயில் வேற அதிகமா இருக்கேன். ராஜாங்கம், உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் வந்திருக்கேன். பேசுவோம். ஓகே. என்ன சார் புட்டி கலந்து இருக்கு? நான் உள்ள போன தொழிலே இல்லையா? உனக்கு வேலை கொடுக்கணுன்றதுக்காக வெளியே வந்திருக்கேன். வா போலாம். சார் சார். என்னப்பா, கடையெல்லாம் திறந்துட்டாங்களாமே? திறப்புல தான் நல்லா போயிட்டேன். ரொம்ப அவசியம். பெருமிட்டு வச்சிருக்கியா? போற போக்குல 2 கிளாஸ கிச்சு வச்சுட்டு போவோம். வா. வக்கீல் சார், ஜெயில் சோத்தை தின்னு நாக்கே செத்து போச்சு. சர்க்கார்ல இவ்வளவு செலவு பண்றாங்களே, ஒரு நல்ல சமையல்காரனை போடக்கூடாதா? நீயா எழுது சார். ராஜாங்கம், இப்படி அடிக்கடி தப்பு பண்றதும் ஜெயிலுக்கு போறதுமா இருக்கியே, வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு லட்சியம் வேண்டாமா? லட்சியம் வேண்டாமாவா? முத்தா 3 லட்சியம் வச்சிருங்க சார். அது என்ன பாரு 3 லட்சியம்? ஒரு நாளைக்காவது ஏசி ரூம் இருக்கணும், ஒரு தடவையாவது ஏரோப்ளேன்ல பறக்கணும், ஒரு வாரமாவது ஆளுங்கட்சியில் எம்எல்ஏவா இருக்கணும். ஏன்பா உன் தங்கைக்கு கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு இருந்த? அது லட்சியம் இல்ல சார், கடமை. ராஜாங்கம், நீ எனக்கு ஒரு உதவி செஞ்சேன்னா உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என்ன செய்யணும் சொல்ல? என்னோட சிநேகிதர் ஒருத்தர் பெரிய பணக்காரரு, அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. பணக்காரர் தானே, பிரச்சனை இருக்கும் சொல்ல. அவருடைய மக கல்யாணம் ஆகாமலே கர்ப்பமாயிட்டா. ஐயோ, அதுக்கு நான் என்ன சார் பண்ணனா? அது ராஜாங்கம், இது சம்பந்தமா இந்த வீட்டுல ஒரு குழப்பம் ஏற்பட்டு போச்சு. நீ வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். 1 மணி நேரத்துக்கு அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையா நடிக்கணும். வக்கீல் சார், எங்களுக்கு பேரு இல்லாதவங்க தான். காசு பணம் இல்லையே தவிர மான மரியாதை நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளையா நடிக்கிறது யாருக்காவது தெரிஞ்சா என்ன சார் எனக்கு பொண்ணு கொடுப்பான்? எனக்கு கல்யாணம் கட்சி ஆகணாமா? ராஜாங்கம், நான் ரொம்ப இக்கட்டான நிலையில மாட்டிக்கிட்டேன். நீ தான் எப்படியாவது உதவி செய்யணும் பிளீஸ். சார், வாடகைக்கு சைக்கிள் எடுக்கலாம், மாப்பிள்ளை பிடிக்க கூடாது. இந்த நாட்டுல கல்யாணம் ஒண்ணுதான் ஒரிஜினல் சொல்றாங்க, அதையும் இப்படி பண்றீங்களாப்பா? உனக்கு பணம் வாங்கி தரேன். பணம்? எவனை எங்க அடிச்சா எப்படி விழுவான்னு உனக்கு நல்லா பெருகு வதற. காசு கரெக்டா கொடுப்பாங்கல்ல? வேற சொல்ல மாட்டாங்களா? செக் வாங்க மாட்டேன். வேண்டே வேண்டாம். எதுக்கும் பார்ட்டியை நேரில் பார்த்துட்டு பேசிக்கிறேன். ஆமா, இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? 4-5 பேர் இருக்காங்க. பயமா இருக்காது? ஒரு பேச்சு துணைக்கா 10 பேரை வச்சுக்கலாமே. பெரிய மாநாடு நடத்தலாம் போறதுக்கு. பொண்ணுக்கு அண்ணன் நம்ம மச்சான். அட முறைய சொன்னா தப்பா? சரி சரி சரி, மெதுவா பேச. சொல்லி கொடுத்து உடனே மறந்துடுறிய. சார், என்ன சார் ஆச்சு? இவன் பேரு ராஜாங்கம். ரொம்ப நல்ல பையன், நம்பிக்கைக்குரியவன். நாம சொன்னபடியெல்லாம் கேட்டு நடப்பான். தம்பி இருக்குதுங்க. தம்பி வந்து நான் பெரும்பாலும் ஜெயில தான் இருப்பேன். அப்பப்ப வெளியே வந்து பார்த்துட்டு போவேன். ஒரு நிமிஷம் வாங்க. சரியான சாமி ராக்கின்றியா? நீ இல்லப்பா, நான் தான், நானே தான். என்னங்கடாது ஜெயில்னா இப்படி பயப்படுறானுங்க? அங்க சிங்கப்பூரியா இருக்கு, மனுஷங்க தான் இருக்கான். என்ன சார் இவங்க போய் கூட்டிட்டு வைத்தீங்க? முதல்ல வெளியே இருக்கு சார். நம்பிக்கையா ஒரு ஆள் வேணும். அவசரத்துக்கு வேற ஆள் கிடைக்கல. இனிமே அவனை திருப்பி அனுப்பவும் முடியாது. ஏன்னா அவங்க விஷயத்தை எல்லாரும் சொல்லியாச்சு. அவ வந்துட்டு போற வைக்கும் தானே சார். இனிமே நான் யாரை போய் தேடுவேன் சொல்லுங்க. சரி சரி வாங்க. ராஜாங்கம் உட்காரு. கால் கால் கால்.
என் ஒய்ஃப். நல்லா இருக்கு. என்னது? காப்பி. சார் சொல்லிட்டீங்களா? ஓ சொன்னீங்கல்ல. கொஞ்ச நேரத்துக்கு மாப்பிள்ளையா நடிக்கணும். நடிச்சிருவோம். அதுக்கு என்ன வேணும் கேளுங்க சார். பணம் தான். எவ்வளவு? வேலைக்கு தகுந்த சம்பளம். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார். ராஜாங்கம் இப்ப ஒரு பெரிய மனுஷன் வருவாரு. அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதுக்கு எவனாவது காதுல பூ வச்சுட்டு இருக்கணும் பாரு. ஆனானப்பட்ட இன்ஸ்பெக்டர் அடிக்கிறப்ப விட மாட்டேன். எவன் காலையும் நான் விழணுமா? சும்மா ஒரு நடிப்பு தானப்ப. நடிப்புங்கிறியா? அப்ப அதுக்கு தனி ரேட்டு. சரி, அப்ப இந்த தாடி எடுத்துடணும். இதையா கோயிலுக்கு விட்டுருக்கப்பா. தாடி உங்க வீட்டு கொடுத்துட்டு சாமிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? பரவாயில்ல சார், தாடி வச்சுக்கிறது இப்ப ஃபேஷன் தானே. அது ஒண்ணும் தெரியாது. சரி சார், அப்ப எவ்வளவு பணம் வேணும் கேளுங்க. நீங்க பேசி வச்சிருக்க மாப்பிள்ளைக்கு வரதட்சணை எவ்வளவு கொடுக்கறதா ஒத்துக்கிட்டீங்களோ அதை கொடுங்க. சரிதானா? என்ன அக்கிரமா இருக்குது. கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கா? நிக்க போறது நாள்ல வந்தார ஓ மான மரியாதை. சார் ஒரு 500 ரூபாய் கொடுத்துடலாம். என்னது 500 ரூபாயா? உன் பிசாத்து காசு யாருக்கே வேணா? யோ, உன் மான மரியாதை ரொம்ப சீப் ரேட்டா இருக்கியா? வந்தார இது நமக்கு சரிப்பட்டு வராது. நான் போறேன். ராஜாங்கம் அட போய. இவனுங்கெல்லாம் ஒரு மனுஷன் இல்லப்பா. யாரு செஞ்ச கொடுமையோ எங்க குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இது ஒரு வியாபாரமா நினைக்காம ஒரு குடும்பத்துக்கு செய்யற தியாகமா நினைச்சுக்க. வந்த உடனே காப்பி கொடுத்தல, அதுல பாதம் கறந்துருச்சு. வர காப்பி கொடுத்துட கூடாதா? பேசா போய் பண்ணல. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஆளை கொண்டு வந்தேன். இப்ப அவனும் போயிட்டான். இவ்வளவு பணம் கேட்டா எவசா கொடுப்பான்? சார் பணம் முக்கியம் இல்ல. வதர நீ கொடுக்கறத கொடு. ஆமா, இந்த வீட்டுல ஏசி ரூம் இருக்கா? இருக்கு. மேலையா கீழையா? மேல. ஆஹா, நாடகத்தை ஆரம்பிக்கலாம். ராஜபாட் ரெடி, ஸ்ரீபாட் ரெடி பண்ண. ஏன்னா எனக்கு இப்படி வேஷம் போடுறீங்க? எவனோ தெருவுல போற ரவுடியை கூட்டிக்கிட்டு வந்து அவன் பக்கத்துல நிக்க வைக்கிறீங்களே, இது நல்லா இருக்கா? என்னடி செய்ய சொல்றேன்? நான் செஞ்சது தப்பாவே இருக்கலாம். அதுக்கு தண்டனை இப்படியா? வேணா என்ன சாகடிச்சிருங்க, சந்தோஷமா சாகுறேன். இவ்வளவு பேசுறியே, அவன் யாருன்னு சொல்ல. உங்க அப்பா காலில் விழுந்தாவது எப்படியாவது அவன் உனக்கு கட்டி வைக்கிறேன். என்னடி பதிலே காணோம்? ஆமா, அத கேட்டா அப்படி